அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்க போறது வந்து ஒரு குறுந்தொகை பாட்டு. அதோட சேர்ந்த ஒரு திருக்குறள். சரியா? இந்த சட்டைய போடுறப்பலாம் எனக்கு வந்து சிவபெருமான் ஞாபகம் தான் வருது. உலகத்திலேயே ஒரே ஒரு சட்டை இருக்கிற ஒரு நபர் யாருன்னா, அவரு சிவபெருமான் தான். ப்ளூ சட்டை மாறன்னு கூட பல ப்ளூ சட்டை இருக்கு. சிவபெருமானுக்கு இதே போல ஒரே ஒரு சட்டை தான். இத பார்க்குறப்பலாம் எனக்கு அவர் ஞாபகம் வருது. ரொம்ப சிம்பிளான மனிதர். உலகத்திலேயே ஒரே ஒரு சட்டை தான் வச்சிருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு என்ன பாட்டுன்னா ஆ குறுந்தொகை. 8 தொகையில குறுந்தொகை இருக்கு இல்லையா? அதுல வந்து 43வது பாட்டு ஔவையார் எழுதுனது. அதாவது அந்த பாட்டோட பேக்ரவுண்ட் என்னன்னா, ஒரு பாலை திணை. பாலைன்னா என்னன்னா, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க கண்டுக்காதீங்க. பாலைன்னா முல்லை, குறிஞ்சி 2ம் வந்து அதோட இருக்கிற நிலைமையிலிருந்து மாறுறது தான் பாலை. அதாவது அ சில மாதங்கள் இல்ல சில 1, 2 வருஷம் கூட மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்க. அந்த முல்லை நிலம் வந்து வறண்டு போயிடும். குறிஞ்சியும் வறண்டு போயிடும். பெரும்பாலும் குறிஞ்சி வறண்டு பார்த்ததில்ல. ஆனா, முல்லை நிலம் வந்து ரொம்ப வறண்டு போயிடும். அது வந்து இந்த ம் அநேகமா அது வந்து ம் ரொம்ப வறட்சியான பகுதின்னு நம்மள நெனைப்போம் இல்லையா? தமிழ்நாட்ல அந்த மாரி இடம். இப்ப நான் வந்து முல்லை நிலத்த சேர்ந்தவ. இப்போ 2 வருஷம், 3 வருஷம் மழை இல்லன்னு வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் காய்ஞ்சு கிடக்கும். எங்க தோட்டத்தில 2018, 19ல 18ன்னு நெனைக்கிறேன். அப்ப நான் எங்க அம்மாகிட்ட சொன்னேன், நான் திருப்பி இந்தியாவுக்கு வரலான்னு இருக்கேன்னு. அப்ப எங்க அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க கேணியில அது நல்ல ஆழம் நல்ல கேணி. எப்பவுமே அதுல தண்ணி இருக்கும். நான் 2018ல கேட்கிறேன், கேணிக்குள்ள மரம் முளைச்சு பெருசா வளர்ந்துருக்காம். அதாவது கேணியில தண்ணியே இல்ல. அதுதான் வந்து இந்த பாலை நிலை. அந்த மாரி தண்ணியே இல்லாம காய்ஞ்சு போய் கிடக்கிறது தான் பாலை நிலை. அந்த மாரி ஒரு பாலை அந்த சூழல்ல பா ஒரு கணவன் கணவன் வந்து பொருள்வயின் பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது எதுக்கெல்லாம் வந்து அவங்க வீட்ட விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு. பொருள்வயின் பிரிவுனா, பொருள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊரு விட்டு ஊர் போறது. அது வந்து அந்த காலத்துல ஆண்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து டெக்னாலஜில ஃப்ளைட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பெண்களும் பண்றாங்க. யாரு பொருள்வயின் பிரிவுக்கு போனாலும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான். சரியா? பெண் போனாலும் சரி, அந்த ம் அந்த குடும்பத்த சேர்ந்தவங்க பிரிஞ்சிருந்தாலே கஷ்டம் தான். பிரிஞ்சிருந்தாலே கஷ்டம் தான். இப்ப வந்து இந்த பாட்டு வந்து யார வந்து சொல்ற மாரி இருக்குன்னா, மனைவி வந்து தன்னோட பெஸ்டி அதாவது தோழின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்துல தோழின்னுங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்துல சொல்லணும்னா அதுக்கு பேரு பெஸ்டி. அந்த பெஸ்டி பொண்ணு. ஓகே. பொண்ணுகிட்ட வந்து அந்த மனைவி சொல்றா. இந்த சங்க இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா, தலைவன், தலைவி அப்டின்னா, தலைவன்னா அ அவன் காதலனா இருக்கலாம், அல்லது கணவனா இருக்கலாம். அப்புறம் தலைவினா, அவ காதலி நிலைமையில இருக்கலாம், அல்லது மனைவி நிலைமையில இருக்கலாம். அதாவது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய அடல்ட் ஒரு அடல்ட்ட வந்து எப்படி சொல்லுவோம்? மேன், வுமன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் காதல் தலைவன், தலைவிங்கிறது. இப்போ வந்து இதுல வந்து தலைவன், தலைவி இடையில ஒரு சண்டை வருது. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக போணும்னு சொல்றான். இந்த பொண்ணு வேணான்னு சொல்றாங்க. ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க எப்பவுமே. அந்த காலத்து பெண்கள் சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாட்ட வாசிக்கிறேன் கேளுங்க. முதல்ல அர்த்தம் என்ன சொல்லிர்றேன். அதாவது அ போவேணாம், இல்ல இது போணும். அப்படி 2 பேருக்கு இடையில ஒரே பிரச்சனையா இருக்கு. 2 பேருக்கு இடையில சண்டை வருது. ஆர்கியூமென்ட் சண்டை கிடையாது. ஆர்கியூமென்ட் வருது. நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு நெனைக்கிறாங்க. அப்புறம் கேட்பாருன்னு நெனைப்பாங்க. அப்புறம் வந்து இவகிட்ட சொன்னோம்னா அவ போக விட மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் நெனைக்கிறாரு. இது போல 2 பேருக்கு இடையில ஒரே பூசலா இருந்தது. பூசல்னா என்ன சண்டை. ஒரு மாதிரி கசமுசன்னு ஒரே அ அதாவது போகணும் அவன் வேலைக்கு போயே ஆவணும். அந்த சூழ்நிலையில வந்து அவனுக்கு இருக்கிற அந்த மனநிலைய சொல்றாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட, 2 பேருக்கு இடையில சண்டை நடந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நல்ல பாம்பு வந்து அப்படியே கவ்வி கடிச்சா எப்படி துன்பமா இருக்குமோ, அந்த மாரி ஒரு துன்பமா இருந்தது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்கு சொல்றது அந்த சூழல் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே அவன் வந்து அ வீட் போயிடுறான். வேலைக்கு போயிடுறான். அதாவது இந்த மாரி மனசு கஷ்டமா இருந்தது, சண்டை போடுறப்போ, இப்ப வந்து அவன் சொல்லாம வேலைக்கு போயிட்டான். இப்ப சொல்லாம வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் அந்த சூழல். அவன் சொல்லாம வேலைக்கு போயிட்டான். இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த பாட்ட ஒரு தடவ வாசிக்கிறேன். ஸ் அ என் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். இருங்க காமிக்கிறேன். தெரியுதா? அந்த பாட்ட எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து அதாவது 43வது பாட்டு, குறுந்தொகை ஔவையார் பாடுனது. "செல்வார் அல்லர் என்று யான் இகழ்ந்தனனே, ஒல்வாள் அல்லல் என்று அவர் இகழ்ந்தனரே. ஆயிடை" இதுக்கு இடையில ஆயிடை, "இரு பேர் ஆண்மை செய்த பூசல்." இதுதான் நம்ம கன்டென்ட். இரு பேராண்மை. இரு பேராண்மைனா 2 பேருடைய ஆண்மை.
அதாவது கணவன் மனைவி 2 பேருடைய ஆண்மைன்னு சொல்லிது. ஆண்மைங்கிறது வந்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அத அதாவது பெர்சனாலிட்டி பெர்சனாலிட்டி, ஆளுமை திறன், ஒரு நம்ம கேரக்டர் சொல்லுவோம்ல, ஒரு குவாலிட்டி அவங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? அது வந்து ஆளுமை திறன். இப்ப நான் ஆளுமை திறன்னா என்ன யாராவது திட்டினாங்கன்னா, நான் திருப்பி திட்டிருவேன். இன்னும் சிலர் வந்து திட்டினாங்கன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி அவங்களோட பெர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பேரு ஆளுமை திறன். அவங்க இத செய்வாங்க, இவங்களால முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஆளுமை திறன். அப்ப என்ன சொல்றேன்னா, இடை இரு இரு பேராண்மை பேராண்மை. பெரிய ஆண்மை. அதாவது 2 பேருக்கும் ஒரு ஈகோயிஸ்டிக்கா நான் சொல்றது தான் கரெக்ட். அந்த மாரி அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஆண்மைன்னா ஒரு மனம் சம்மந்தப்பட்டது. 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த ஆளுமை திறன். இரு பேர் ஆண்மை செய்த பூசல். எப்படி இருந்துச்சு? அந்த சண்டை எப்படி இருந்ததுன்னா, பூசல் நடக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல அரா. நல்ல அரவம்னா பாம்பு. நல்ல அரானா, நல்ல பாம்பு வந்து கதுவியாங்குன்னா கவ்வுன மாதிரி கவ்வியாங்கு, என் அல்லல் நெஞ்சம் அலமலக் குறுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இப்ப வந்து சொல்லாம போயிட்டான். ஏன்னா, அவன் என்ன நெனச்சிருப்பான், மறுபடியும் சொல்ல போனோம்னா, மீண்டும் மீண்டும்ங்கிற மாதிரி ஆர்கியுமெண்ட் வரும்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்லாம போயிட்டான். சொல்லாம போறதுன்னா என்னன்னா, இவகிட்ட சொல்லாம போயிட்டான். அவன் போற வழியில யாராவது பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு அந்த பொண்ணோட சொந்தக்காரங்கள யாராவது பார்த்தான்னா, "இந்த பாருங்க அந்த புள்ள ரொம்ப தொல்ல பண்ணுது. வேலைக்கு போவேனான்ட்டு, இங்க வீட்லயே குந்தியிருந்து என்ன பண்றது? நான் போறேன். அந்த பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க." சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மிலிட்டரியில வேலைக்கு போறவங்க, ரொம்ப தூரம் வேலைக்கு போறவங்கலாம் சொல்லுவாங்க. "நீங்க வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. நான் இப்ப சொல்லாம தான் வந்துட்டேன். நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஒரே அழுகையா இருந்துச்சு. அதனால சொல்லாம வந்துட்டேன்." அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு போவான். அதாவது கிராமத்துலலாம் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து வாய மூடிக்கிட்டே திரியுவாங்க. அவன் வந்து சொல்லிட்டு சொல்லாமலே போயிட்டான். அது இடையில போய் யார்ட்டயா சொல்லிட்டு போவான் அப்படின்னு நான் சொல்றேன் என்னோட கெஸ்ஸிங்ல. என் கிராமத்துலலாம் அப்படிதான் பேசுவாங்க. நெறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அந்த மாதிரி. அப்போ இந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அ இரு பேராண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஆளுமை திறன் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஆண்மைன்னு சொல்லப்படுது. அப்போ அ இந்த பாட்ட வந்து வச்சுக்கிட்டு இது வந்து இந்த பாட்ட வச்சுக்கிட்டு "பிறன்மனை நோக்கா பேராண்மை" அப்படின்னு இருக்கு இல்லையா? "பிறனில் விளையாமை" அதாவது மத்த குடும்பத்தில போய் இன்டர்ஃபியர் ஆவறது, அந்த மாரி விஷயம்லாம் அந்த அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, "பிறன்மனை நோக்கா பேராண்மை" அப்படின்னா, "சான்றோருக்கு அரண் அன்றோ ஆன்ற ஒழுக்கு." அதாவது பிறன்மனை நோக்காதது வந்து மற்றவருடைய மனைவியை பார்க்காம இருக்கிறது, ஒரு ஆன்றோருக்கு அறம் மட்டுமல்ல, ஒழுக்கமும் அதுதான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த பேராண்மையோட இந்த பேராண்மைய கனெக்ட் பண்ணோம்னா, இந்த பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிறது ஆண், பெண் மனைவினே வச்சுக்கோங்க. பிறன்மனை நோக்கா பேராண்மை, பெரிய ஆண்மை அப்படின்னு அந்த ஆண், பெண் 2 பேரும் பொதுவான வார்த்தையா வச்சு பார்த்தோம்னா, இதுக்கு என்ன பொருள் நம்ம கெஸ் பண்றேன்னா, கெஸ் பண்ணலாம். பண்றேங்கிறது கருவம். சரியா? பண்ணலாம் அப்படின்னா, நான் முயற்சி பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிறருடைய மனைவியையோ, அல்லது பிற பெண்ணுடைய கணவரையோ, அதாவது திருமணமான ஒரு பெண்ணுடைய கணவரையோ, திருமணமான ஒரு ஆ என்ன சொல்ல சொல்ல வந்தேன். அதாவது எந்த பேருமே பொண்ணோட கணவரோ, இல்ல வேற ஒரு கணவருடைய மனைவியையோ காதலிக்கக் கூடாது. அவர்களை வந்து நெருங்கக்கூடாது. ஆ அவங்கள வந்து விரும்பக்கூடாது. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஜோடி ஜோடியா இருக்காங்க. அவங்கள போய் நீ எதுக்கு லவ் பண்ற? வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு அர்த்தம் வந்து பிறர் மனை. மனைன்றத மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, மனைங்கிறது வீடு அல்லது குடும்பம் அப்படிங்கிற அர்த்தத்தில வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தவங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை. ஒரு ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு நல்ல பெர்சனாலிட்டி, ஒரு தரமான சிந்தனை உள்ள ஒரு ஆள்னா, "இது எதுக்கு நீ அடுத்தவங்க குடும்பத்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்க?" அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அவங்க வீட்ல அது வாங்கிட்டாங்க, அது இவங்க வீட்ல இது வாங்கிட்டாங்க. நீ ஏன் வாங்கி குடுக்கலன்னு ஒரு பெண் சொல்றதோ, இல்ல பாரு அவன் பொண்டாட்டி இப்ப நல்லா அழகா இருக்காங்க, அவங்க திறமைசாலி, நீ ஏன் இப்படி மக்கா இருக்கன்னு கேட்கிறதோ, பிறர் மனைவியை பார்த்து அது அதனால தன்னுடைய வாழ்க்கைய வந்து முன்னேத்திக்கிறது இல்ல. சரிங்களா? அத ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறது இல்ல. பிறன் குடும்பத்த பார்த்துட்டு தன்ன தானே மனசு கஷ்டப்படுத்திக்கிறது. அதாவது கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம மனச கஷ்டப்படுத்திக்கிறதோ, இல்ல தாழ்வு மனப்பான்மையோ, அல்ல பொறாமையோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நெனைக்கிறதோ, சரி இது நான்லாம் பார்த்துருக்கேன் கிராமத்தில. பிடிக்கலன்னா கெடுதல் பண்ணுவாங்க. சிலர் பிடிக்கலன்னா கெடுதல் பண்ண மாட்டாங்க. பொறாம மட்டும் படுவாங்க. ஸோ பிறன் மனையை நோக்கி அது குறித்து சிந்திக்கிறது முதல் தப்பு. ஏன்னா, அது எவ்வளோ சிந்திச்சாலும் நமக்கு பிரயோஜனப்படாது. 2வது வந்து அவங்களோட
அவங்களோட வளர்ச்சியை குறித்து நம்ம பொறாமைப்படுறது வந்து அர்த்தம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுறாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சோம்னா தான் முன்னேற முடியும். அது வந்து ஒரு வெட்டியா பொறாமைப்படுறது, ஒரு வெட்டியா வந்து ஒருத்தர கவனிச்சு சிலர்லாம் வேலை வெட்டிக்கே போகாம, அடுத்தவங்க வீட்ட பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அது அவங்க பாரு அவங்க முன்னேறிட்டாங்க, முன்னேறிட்டாங்க அப்படின்லாம். நான் பேசுறதெல்லாம் கேட்டுருக்கேன். அதனால தான் சொல்றேன். அதாவது பிறர் மனைவியை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணுக்கு சொன்ன அறிவுரையாவும் பார்க்கலாம். பேராண்மைங்கிறது ஆண், பெண் 2 பேருக்கும் பொதுவான வார்த்தைன்னு சங்க இலக்கியத்துல இருக்கனால, நீங்க எந்த ஒரு பெண்ணும், இல்ல எந்த ஒரு ஆணும் இன்னொருத்தர் குடும்பத்துல போயிட்டு லவ் பண்ண வேணாம் அப்படின்னு 2வது அர்த்தம் வச்சுக்கலாம். 3வது வந்து மனை அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு குடும்பம்ன்ற அடிப்படையில பார்த்தோம்னா, அடுத்தவங்க குடும்பத்த பத்தி நம்ம வேடிக்கை பார்க்கறது அவசியம் இல்ல. நீ உன் வேலைய பாரு, உன் குடும்பத்த பாரு. பிகாஸ் அந்த இதுல ஒரு நாள் கூத்து படத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்தவங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருந்தா, நீ உன் இலைய எப்ப சாப்பிடுவ? அதாவது நம்ம அடுத்தவங்க குடும்பத்தவே நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது. அவங்க அத பண்றாங்க, இத பண்றாங்க. நம்ம அப்படி இல்லையே. ஏன்னா அவங்கள கான்சன்ட்ரேட் பண்றது, அவங்கள அத விட்டுட்டு நம்ம வேலைய நம்ம பார்க்கணும். அதாவது நமக்கு என்ன புடிச்சிருக்கோ, நம்மளுடைய ஒரே மாரி எல்லாரும் யோசிக்க மாட்டோம்ல. இப்போ சில பெண்கள் நகை சீட்டு போட்டு நகை வாங்குறாங்க. எனக்கு ஏன் அது தோணல? எனக்கு என்ன அது தோணல? ஏன் நீ அந்த பெண் மாதிரி இல்லன்னு என்ன கேட்கக்கூடாது. இன்னொரு பெண் வந்து ஒரு வேலை செய்றாங்க. ஏன் நீ அந்த பொண்ணு செய்ற வேலைய நீ செய்யலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்சனாலிட்டி இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இப்போ கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரோகிராம் செஞ்சு அனுப்புறாரு. இந்த வேலைய நீ செய், இந்த வேலைய செய் அப்படின்னு. அந்த வேலைய செய்யின்னு அவரே அனுப்பிச்சிருக்கிறப்போ, அந்த வேலைய செய்ய விடாம பண்ணா, அது எப்படி ஒருத்தருக்கு நல்லாருக்கும்? இப்போ அம் பேசுறதுல விருப்பமுள்ள என்ன வந்து பாட சொல்லி சொன்னா எப்படி பாட முடியும்? முடியாது. ஆட சொன்னா எனக்கு டான்ஸே வராது. என்ன வந்து ஆடச் சொன்னா எப்படி வரும்? அது போல தான் பிறர் மனையை பார்த்துக்கொண்டு, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்றது வந்து சான்றோருக்கு அழகல்ல. சான்றோர்ங்கிறது வந்து ஆணுக்குரிய வார்த்தை மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு பலர்பால். அது ப்ளூரல் வார்த்தை. சான்றோர் அப்படின்னா, அம் இப்போ சான்றோர்னா பாரி வள்ளலும் சான்றோர் தான். ரொம்ப மிகச்சிறந்த குணமுள்ளவர். பாரி வள்ளல், பாரி அதியமான் இவங்கெல்லாம் சான்றோர். ஔவையாரும் சான்றோர் தான். காரைக்கால் அம்மையாரும் சான்றோர் தான். சரிங்களா? நாயன்மார்கள் அவங்க பேர் என்ன? ஆழ்வார்கள் எல்லாருமே சான்றோர் தான். அப்ப ஆண், பெண் அப்படின்ற வித்தியாசம் சான்றோர்ங்கிற வார்த்தைக்கு கிடையாது. புரியுதா? ஸோ அதில வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சான்றோருக்கு அரண் அன்று. ஒரு அதாவது சித்தம்போக்கு சிவம்போக்குன்ற மாரி உங்களுக்கு வந்து ஒரே ஒரே குறிக்கோள்லயே அந்த இதுலயே போய்க்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறது, பக்கத்து தெரு, பக்கத்து ஊரு அப்படின்னு அவங்களோட வாழ்க்கைய பத்தியெல்லாம் வந்து ரொம்ப சிந்திச்சு அவங்க நேரத்த வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துக்கிட்டே போணும். இப்பலாம் ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றாங்க. நான் அத பத்தி எனக்கு கவல இல்ல. இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். அதாவது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. சரியா? அவரவருடைய தனித்தன்மையையும், அந்த ஆளுமை திறனும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து ஃபோர்டு கார் பிடிச்சிருக்கா வாங்குங்க. மேஸ்டா பிடிச்சிருக்கா வாங்குங்க. அது உங்க சொந்த விருப்பம். அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா? அதுபோல அவங்க அத வாங்கிட்டாங்க, அவங்க இத வாங்கிட்டாங்க அப்படின்றது நம்மளோட பார்ட் ஆஃப் கல்ச்சர் இன் இண்டியா. அவங்க நகை வாங்கிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க. அது அப்படியே நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து பிளட் பிரஷரு, நெஞ்சு வலி எல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா வந்து அவங்க உழைப்புக்கு ஏத்த மாரி பணம் கிடைக்கும். ஒரு டாக்டர் சம்பளத்துக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்புறம் ஏன் நான் ஒரு டாக்டர பார்த்து பொறாமப்படணும்? அவங்க வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. நான் என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்றேன். ஸோ அதனால வந்து இ அது இருக்கிற நிலைமைய இருக்கிற ரியாலிட்டிய விட்டுட்டு அடுத்த குடும்பத்த பார்த்து பொறாமப்படக்கூடாது. "பிறன்மனை நோக்கா பேராண்மை." பேராண்மைனா நல்ல தன்மை, நல்ல குணம், நல்ல ஒரு ஒழுக்கம், அறம் என்னன்னா, பிறர் மனைய பார்த்து பார்த்து இது என்ன சொல்றது? வயித்தெரிச்சல் படக்கூடாது. இல்ல இன்ஸ்பயர் ஆவலாம். இன்ஸ்பயர் ஆவுறது வந்து தப்பு கிடையாது. அதாவது பார்க்கறதுன்னா, இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பொண்ண பார்த்துட்டு, ஒய்ஃப பார்த்துட்டு, இது என்ன என் பொண்டாட்டி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து, இக்கரைக்கு அக்கரை பச்சை. ஓகே. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அ அ அதாவது இந்த பாட்டோட ஓவரால் விஷயம் என்னன்னா, ஓவரால் விஷயம் என்ன? அதாவது நம்ம ஜென்ரலா பேசுவோம். அதாவது அந்த காலத்துல பொருள் வீண் பிரிவு அப்படின்றது வந்து ரொம்ப 15 நிமிஷம் தான் ஆச்சா? பொருள் வீண் பிரிவுன்றது ரொம்ப வறட்சி,
அதான் பஞ்சம்லாம் சொல்லுவாங்க. அப்பலாம் வந்து உணவு, உடை, உறைவிடம் அதாவது சாதாரண கூரை வீடு இருக்கும். இல்ல ஒரு ஓட்டு வீடு இருக்கும். அந்த காலத்துல ஓட்டு வீடு இருந்திருக்கும். கூரை வீடு, ஓட்டு வீடு. அத விட பெரிய பணக்காரங்க வந்து வெளியூர் போமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பொருள் பிரிவெல்லாம் பெருசா இருக்காது. அதாவது அவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்காக போவாங்க. வேலைக்கு போறதுங்கிறது வேற. ம். ஆ இவங்க வந்து உணவு, உடை, உறைவிடம் இதுக்காகவே கொஞ்சம் காசு சம்பாதிக்க வேண்டியிருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு டைப்பான ஆட்கள். அந்த வகையினர் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டவுன் இருக்கு. சென்னை இருக்கு. பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கிறவங்க 2 நாளுக்கு ஒரு எப்படி சொல்றேன் நான் ஒரு ஜென்ரலா சொல்றேன். குறைந்தபட்சமா ஒரு ஒரு சில நாட்கள்ல அ க கணவன் மனைவி இந்த இந்த டிரைவர் வேலை செய்றவங்கள பாருங்க. இந்தியா ஃபுல்லா டிரைவிங் பண்றாங்க. 2, 3 நாள் கூட ஆகுமாமே. அப்போ இந்த சின்ன பிரிவுல இருந்து துபாய் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை செய்றவங்க வருஷக்கணக்குல பிரிஞ்சிருக்காங்க. எப்படி தான் அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. வருஷக்கணக்குல பிரிஞ்சிருக்கிறவங்க எப்படி ஃபோன்லயே லவ் பண்ணுவாங்க? ஃபோன்லயே எப்படின்னா ஒரு அதாவது அதனால என்னால அ அப்புறம் வந்து நம்பவே முடியல. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த ஷிப்ல வேலை செய்றவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவ போவாங்களாமே. இந்த மாலுமி வேலை செய்றவங்க, அப்புறம் வந்து இந்த மிலிட்டரில வேலை செய்றவங்க. ஏதாவது அந்த கணவர் மட்டும் கஷ்டப்படுறாருன்னு இல்ல. மனைவி, பிள்ளைங்க எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க. அப்ப வந்து அந்த காலத்துல அடிப்படை தேவைகளுக்காக பொருள் அதாவது பொருள் தேட போன இந்த ஆண்கள், இப்ப வந்து எப்படி இருக்காங்கன்னா, பெரிய வீடு கட்டணும். சரி போயிட்டோம். அங்க வந்து டாலருக்கும் அந்த அந்த தினாரா அந்த இந்திய பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறப்போ, அவங்களுக்கு அந்த வேலைய விட மனசு வர மாட்டேங்குது. சரி நம்ம கொஞ்ச நாள் வேலை செய்வோன்ட்டு அப்படியே இளமையா போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, அடிப்படை தேவைகளுக்காக போயி, அடுத்து வந்து வீடு கட்டணும், நகை வாங்கணும். இது இந்த பெண்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் என்ன மாரி இருப்பாங்களா என்ன? இந்தா இது வந்து எத்தன டாலர்? இது இது வந்து எத்தன டாலர்னா, அ $7 செயின். தட்டான் தட்டான் போட்ட செயின். தட்டான் டாலர். இது இது போல எல்லா பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நகை வாங்கணும். பெரிய வீடு கட்டணும், நகை வாங்கணும். அப்புறம் வந்து பிள்ளைங்க பொறந்துருது. அத வந்து சிபிஎஸ்சில தான் சேர்க்கணும். அது என்னத்த சிபிஎஸ்சில என்ன படிக்க வைக்கிறானுங்களோ தெரியல. அதாவது என்ன பாடம் சொல்லி தரானுங்களோ. இப்படியே வருஷம் போய் கடைசியில அவங்களுக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சு வயசாகி, வயசானதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் முதுமை காதல்ன்னு சொல்லி உருட்டிக்கிட்டே கிடக்கிறது. இப்படி இந்த மாதிரி 3 விஷயங்களுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இளமைய தொலைச்சிடுறாங்க. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அதுக்கு வந்து சாதாரணமா விவசாயம் பண்ணிட்டு, மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க கூட டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு நான் அப்படிதான் நெனச்சேன். காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் வீட்டுக்கு வரணும்னு. அந்த மாதிரி வேற மாதிரி அலைன்ஸ் எல்லாம் வந்தப்போ நான் வேணான்னு சொல்ட்டேன். நமக்கு எதுக்கு இது கஷ்டம்ன்ட்டு. ஏன்னா பிள்ளைங்க, அம்மா, அப்பா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிறது. இந்த மிலிட்டரி வேலைலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வருவாரு. எனக்கு வந்து மாமா மொற. அவர் மாமா வருவாரு. அந்த பிள்ளைங்கலாம் பயப்படுவாங்க. கிட்டத்தல அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு போனப்போ. நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அ வந்தோனே அந்த பிள்ளைங்கலாம் என்ன பார்த்து பயப்படுவாங்க. அப்ப எப்போ அவங்க ரொம்ப பாசமா, அப்பான்னு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, அதுக்குள்ள லீவ் முடிஞ்சு போயிரும். அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ! இந்த மிலிட்டரி வேல அப்போ வந்து நான் 12த் முடிச்ச டைம்ல. அப்ப நெனச்சுக்கிட்டேன், மிலிட்டரி வேலை செய்ற யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அலைன்ஸ் வந்தப்போ கூட வேணான்னு சொல்ட்டேன். என் ராசி அப்படி அதெல்லாம் வந்து ஒத்து வராது. அப்புறம் வந்து இந்த அதிகப்படியான வருஷங்கள் பிரிஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துல வந்து ஆண் தான் பிரிஞ்சு போவாரு. இப்ப பெண் வந்து டிராவலுக்கு வந்து அப்போ சாத்தியம் கிடையாது. ஏன்னா பிள்ளைங்கலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்ல. அவங்க எங்கேயும் போயிட்டு அப்படி ஒண்ணும் ரொம்ப தூரம் போயிட்டு பண்றது கிடையாது. அதாவது பணம் சம்பாதிக்க போறது கிடையாது. இந்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் கிடையாது. சரியா? இப்ப வந்து பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கப்பூர், மலேசியா மக்கள் இருக்காங்க இல்லையா? தமிழர்கள். அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப டிபெண்டன்ட் இருக்கிற ஒரு விஷயம் வந்து, பிலிப்பீன்ஸ்காரங்க அந்த ஏசியன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்ற பெண்களுடைய அ உதவி இல்லாம அவங்களால இருக்க முடியாதாமா. அதாவது கணவன், மனைவி 2 பேர் வேலைக்கு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்க தேவைப்படுது. இப்போ இந்த ஃப்ளைட் எல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் துபாய்க்கு வேலைக்கு போறாங்க லேடீஸ். வீட்டு வேலைக்கு. இப்ப சிங்கப்பூர், மலேசியாவுக்கு வேலைக்கு போறாங்க. அவ்வளவு தூரம் வந்து அவங்க பிரிஞ்சு போயி, அதாவது தான் பிள்ளைய சொந்த நாட்ல வுட்டுட்டு, அந்த சொந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குற நேரத்துல, அந்த சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும்ல. அதுக்கும் வேற ஊருக்கு போயி, அந்த பெண்கள் வந்து வேற ஒரு குடும்பத்துல இருக்கிற சின்ன குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா யோசித்து பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அதாவது தான் பிள்ளைய தூக்கி கொஞ்சி விளையாண்டு இருக்கிற அதாவது அதுக்கு தான் பேசாம அந்த பழங்குடியினராவே வாழ்ந்துரலாம் போல இருக்கு. எந்த வசதியும் இல்லாம காட்டுக்குள்ள. அதாவது சிங்கப்பூர், மலேசியாவுக்கு வந்து அவங்க வேலை செஞ்சு,
அவங்களோட பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க குக் பண்ணி கொடுக்கறது இல்ல. அவங்க பக்கத்துல இருந்து பார்க்கறது இல்ல. ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதாவது என்னைக்கு வந்து பெண்கள் வெளிநாட்டுகளுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம். அதாவது எப்படி சொல்றது? இந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம், இப்போ உள்ளூர்லயே வேலைக்காரங்க வேலை செஞ்சா கூட சாயங்காலம் வீட்டுக்கு போயிரலாம். காலையில வேலை செஞ்சா, மத்தியானம் ஒரு வேலை செஞ்சோமா வீட்டுக்கு போயிரலாம். ஆனா வெளிநாடுகளுக்கு தங்கி வேலை செய்றப்போ, அது அப்படி அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த அ வெளிநாடுகள் அதுவும் முக்கியமா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தங்கி வேலை செய்ற ஆண்களுடைய மனைவிகளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்க வந்து ஒரு ஏக்கத்திலேயே தான் போகும். அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு ஏக்கத்தில தான் போகும். அவர்களுடைய இளமை காலம் வந்து ரொம்ப கஷ்டம். அவர்களுடைய இரவுகள் வந்து ரொம்ப கனமானது. ரொம்ப பாவம். என்ன சொல்றது? என்ன செய்றது? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன்னா வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைக்காரங்க இந்தியரு, அ ஆல் ஓவர் இந்தியா, அப்புறம் வந்து பாகிஸ்தான்காரங்க, அப்புறம் பங்களாதேஷ்காரங்க, இந்த மாரி மக்கள் எல்லாம் அங்க போய் வேலை செய்றாங்க. பெண்களும் போய் வேலை செய்றாங்க, வீட்டு வேல. அப்ப என்னன்னா, செல்வம் நெறைய ஒரு இடத்துல இருக்கிறப்போ, அவங்க வந்து ஹையர் பண்றாங்க ஆட்கள. இப்போ இவங்க எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி பணமே நமக்கு தேவையில்லன்னு நெனச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டு வேலைய அவங்கவங்களே பார்த்துக்குவாங்க. அவங்கவங்க கட்டட வேலைய அவங்களே பார்த்துக்குவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிறது வந்து யாருக்குமே மனநல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. மன கஷ்டம் இல்ல. ஏன்னா அது அந்த மாதிரி இல்லாம ஒரு சுமாரான காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்ற ஒரு கணவனும், அ கிடைக்கப்பெற்ற பெண்கள் வந்து அதிர்ஷ்டக்காரங்க. அதனால நீங்க வந்து இருக்கிறத நிலைமைய வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்கள விட கஷ்டப்படுற மன கஷ்டம், பல ரீதியான கஷ்டங்கள அனுபவிக்கிற பெண்கள் வந்து உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. இன்னதில பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மதரு, டைவர்ஸ் பண்ணவங்க, விடோஸ் எவ்வளோ பிரச்சனை இருக்கு உலகத்துல. நீங்க வந்து காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா, எனக்கு அத வாங்கி குடு, இத வாங்கி குடு, அத வாங்கி குடுன்னு ஒரே நச்சரிப்பு. நான்லாம் எதுவுமே நச்சரிக்கவே மாட்டேன். சரி விடுங்க, என் பர்சனல் விஷயத்த பேச வேணாம். நான் 22 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ போதும் இதுக்கு மேல பேச வேணாம். இந்த வீடியோ வந்து இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. அம் அது பாலைத்திணையில வந்து 43வது பாட்டு. அதாவது குறுந்தொகையில ஔவையார் எழுதின பாட்டு. ரொம்ப நல்ல பாட்டு. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். தேங்க் யூ.